Daily. Taste the Daily. மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து அமைப்பினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் பரிமலா வழங்கிட நாம் கேட்கலாம். பரிமலா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். கோவை டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய கோணியம்மன் கோவிலில் இந்து முன்னணி கோவை மாநகர் மாவட்டம் நடத்தக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் மலைமுருகன் கோவிலுக்கு சொந்தம் என்பதை பறைசாற்ற வேண்டி கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக அனைவருமே 100க்கும் மேற்பட்டவர்கள் கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். அது மட்டும் இல்லாமல் கோவையிலிருந்து திருப்பரங்குன்றம் செல்லவும் திட்டமிட்டிருந்தனர் இந்து முன்னணி அமைப்பினர். தற்பொழுது அவர்கள் அனைவருமே பஜனை பாடிக்கொண்டே கோணியம்மன் கோவில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் வெளியே வந்த நிலையில் அவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சாலையில் அமர்ந்தும் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கின்றனர். அதே போல அரை மணி நேரத்துக்கு மேலாக பஜனையில் ஈடுபட்டிருந்த அனைவரையும் பஜனை பாடிக்கொண்டே கோவிலில் வெளியே வந்த போது அனுமதியின்றி சாலையில் அமர்ந்ததற்காகவும் அதே போல அனுமதியின்றி அந்த சாலையில் கூடியதற்காகவும் தற்பொழுது 60க்கும் மேற்பட்ட நபர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். காலையில் இருந்தே, அதாவது சரியாக 10 மணி அளவிலிருந்தே இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் கோணியம்மன் கோவிலுக்கு வர தொடங்கிய நிலையில் அரை மணி நேரத்துக்கு மேலாக பஜனையில் ஈடுபட்ட அனைவருமே தற்பொழுது கோவிலின் வெளியே வந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கின்றனர். Taste the Daily.